இந்த பாவத்தின் வல்லமையில் இருந்து, பிசாசின் வல்லமையில் இருந்து, இருள் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்க என் தேவன், நான் ஆராதிக்கிற பிரசங்கிக்கிற அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார். எதற்காக? பாவத்திலிருந்து மனுஷனை விடுதலையாக்க, பாவத்தின் வல்லமையில் இருந்து, இருள் அதிகாரத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலையாக்க ஒரு தெய்வம் பிறந்ததால் அது இயேசு கிறிஸ்து மட்டும் ஒருவரே. அல்லேலூயா. இயேசு வந்தார், இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்று எந்த வேதாகம் சொல்கிறது. வேதாகம் மட்டுமல்ல, அந்த வரலாறும் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்று. ஆகையால் நாங்கள் ஆராதிக்கிற பிரசங்கிக்கிற இந்த இயேசு ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர், மரித்தவர், உயிரோடு எழுந்தவர். அது மட்டுமல்ல, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, தரத்திலிருந்து விடுதலையாக்க, உன்னை செழிப்பாக்க, உன்னை ஆசீர்வதிக்க நாங்கள் பிரசங்கிக்கிறது இயேசுவால் மட்டும்தான் முடியும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். இதை பிரசங்கிக்கிற நான் கூட ஒரு காலத்துல பாவத்திற்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். நான் பாவத்தை விடலாம் என்று சொன்னா கூட அந்த பாவம் என்னை விட்டு விலகவில்லை. எவ்வளவு முயற்சி